ஸ்ரீமத் பாகவதத்தில் 7ஆம் ஸ்கந்தம் கடைசியில் பரீட்சித்துக்கு சுகர் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய தர்மங்கள் எவைன்னு நிறையா சொல்கிறார். இல்லறத்தில் இருப்பவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய தர்மங்கள் எவை, ஆண்களுக்குள்ள தர்மம் என்ன, பெண்களுக்கான தர்மம் என்ன, பொதுவான தர்மம் என்ன, எல்லாத்தையும் அப்படியே விவரமாக சொல்கிறார். நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். நாரதரும் யுதிஷ்டரும் பேசி கொண்டிருந்தார்கள். இவர்கள் சம்பாஷணையில் தான் நாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் வெளிப்படுகின்றன. பகவான் உபதேசத்தை நாரதர் யுதிஷ்டருக்கு உபதேசிக்கிறார். அதில் 30 அடையாளங்கள் இருந்தால் நாம் தர்மத்தில் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டுமா. 30 தர்மம் சொல்கிறார். தர்மம் என்பதெல்லாம் வெறும் தானம் செய்வதோ, கோவில் கட்டுவதோ, குளம் வெட்டுவதோ மட்டும் இல்லை. நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பண்புகள், நம்மகிட்ட இருக்கும் உயர்ந்த குணங்களும் தர்மங்கள் தான். சனாதன தர்மத்தில் 2 விதமான தர்மங்கள் உள்ளன. வெளியே உள்ள தர்மங்கள், அப்புறம் உள்ளே இருக்கும் தர்மங்கள். வெளியே அடையாளம் என்ன? நெற்றியில் திருமண் காப்பு, வேஷ்டியை கச்சரம் கட்டுதல், அதை மாதிரி இருக்கலாம் வெளி அடையாளங்கள். அது மட்டும் போதுமா? போதாது. உள்ளேயும் நல்ல அடையாளங்கள் இருக்க வேண்டும். ரொம்ப கோபப்படாமல் இருக்கணும். ஏன்னா அந்த கோபப்பட்டு அது எல்லாத்தையும் அழிச்சிரும். அதுக்கப்புறம் மற்றவ அழியணும்னு நினச்சாலே ரொம்ப தப்பு. பிறர் சொத்தை அபகரிக்க நினைத்தால் அது ரொம்ப தவறு. இதெல்லாம் தீய எண்ணம். அந்த எண்ணமே கூடாது. அதுக்கப்புறம் ஆகார நியமம் ரொம்ப முக்கியம். வெளி அடையாளங்கள் ஒழுங்காக இருந்தாலே அதுவே தப்பான செயலை செய்வதை தடுக்கும். நம்ம இந்த மாதிரி திருமண் காப்பு, பஞ்சகச்சவெல்லாம் கட்டினா நமக்கே சில போஜன சாலைக்கெல்லாம் போக தோணாது. அது ஒரு நல்ல வழியை கொடுக்கும். உள்ளடையாளம் இருந்தால்தான் பகவானுக்கு பிடிக்கும். வெளி அடையாளம் இருந்தால் வேண்டாத இடத்திற்கு போக தோன்றாது. இப்போ என்னென்ன தர்மங்கள் சொல்கிற? முதல்ல சத்தியம் பேசணும். எப்படி பேசினாக்க, நம்ம உண்மையை மட்டும் பேசினா போராது, மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பேச வேணும். அவள் மனசு புண்படும்படி நான் உண்மையை தானே பேசுகிறேன் அப்படி பேசக்கூடாது. அவள் மனசுக்கு நல்ல சாஃப்டாக அவளுக்கு பிடிச்சபடி பேசணும். அப்புறம் தயா, எல்லா ஜீவராசிடத்தும் கருணை காட்ட வேண்டும். தப்பக, நம்மை நாமே வருத்தி கொண்டு செய்யக்கூடிய பொறுமை வேண்டும். இப்போது ஏகாசி வருதுன்னா பட்டி இருக்கணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பொறுமையாக இருக்கணும். அதுவே ஒரு தபசு தான். அப்புறம் சௌச்சம், தூய்மை. உடல் தூய்மை மட்டும் போராது, மனம் நினைப்பதை வாயால் பேச வேண்டும். அதை என்ன பேசுகிறோமோ அதை செயல்படுத்த வேண்டும். ஸோ மனம், மெய், வாக்கு எல்லாம் அப்படியே ஒரு கோட்டில் இருக்கணும். அதுதான் தூய்மை. திதிக்ஷா, அதுவும் பொறுமை தான். அதாவது கோபத்தை தூண்டி விட்டாலும் நம்ம கோபப்படாமல் இருக்கணும், அதை பொறுமை காக்கணும். அதான் திதிக்ஷா. அதுக்கப்புறம் நாம் செய்யும் பாவங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் பொறுமையாக இருக்கணும். ஒருத்தர் திட்டுறான், உடனே தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். அது பகவான் பார்த்துப்பார் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கணும். அப்புறம் ஈக்ஷா, விசாரம் செய்யணும். ஒருத்தர் விஷயத்தை சொன்னான்னா அப்படியே எடுத்துக்கூடாது. 2-3 புத்தகங்களை பார்க்கணும், நிறைய பேர்கிட்ட கேட்கணும், அதை விசாரப்பட்டு நம்ம ரைட்டான்னு தெரிஞ்சுக்கணும். சமக தமக, அதாவது வெளி இந்திரியங்களை அடக்குதல், உள்புலன்களை அடக்குதல். 5 புலன்களை அடக்குதல் அது சமம். மனசு அடக்குதல் தமக. அஹிம்சா, ஜீவராசிகளை துன்புறுத்தக்கூடாது. வாக்காலும் மனதாலும் மொழியாலும் அஹிம்சையை கடைபிடிக்க வேண்டும். யாகாவாராயணும் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு இல்லையா. அதனால் நாவை முதல்ல நன்னா அடக்கணும். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். பிரம்மச்சரியனாக்கா கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கணும்னு சொல்லலை. கல்யாணம் ஆன போதிலும் மனு தர்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா, அது உள்ள எந்த காலத்தில் எப்படி இருக்கணும் அது சொல்லியிருக்கு. அதுபடி இருக்கிறதே பிரம்மச்சரியம்தான். இப்படி நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டால்தான் பக்தியே வளரும். நல்ல பண்புகள் இல்லாமல் வெறும் பக்தி செஞ்சுட்டே இருந்தால் போகாது. கெட்ட குணத்தை வச்சுட்டு நான் பக்தி பண்ணுறேன்னா போகாது. சுவாத்தியாயம், பாசுரங்களை சொல்லணும், வேதங்கள் அத்தியனம் பண்ணணும், ஸ்லோகங்கள் சொல்லணும். ஆர்ஜவம், அதுனா என்ன? நேர்மை. அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்? அதுவும் அப்படி தான். மனம், மெய், வாக்கு 3மே நேர்மை கோட்டில் இருக்கணும். சந்தோஷக, எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருக்கணும். கிடைச்சதை கொண்டு திருப்தியோடு இருக்கணும். எப்போ பார்த்தாலும் போரலன்னு அழுதுண்டே இருக்கக்கூடாது. சமத்ரிக், அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும். உடம்பை பார்க்காமல் ஆத்மா அனைவருக்கும் சமம் என்ற எண்ணம் வர வேண்டும். அது சமதர்ஷனமாக இருக்கணும்னு அர்த்தம். அதான் சமத்ரிக். சேவாகா, பகவானுக்கும் பாவதர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். அப்புறம் எப்போ கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும். பிறருக்கு தொண்டு புரியும் மனப்பான்மையும் இருக்கணும். இப்போ இயற்கையோடு ஒன்றி வாழ பழக வேண்டும். கிராமேகி உபவனைகி ஷனைகி, அதாவது
பயனுள்ள காரியத்தை தான் செய்யணும். சும்மாவான்னு எதையானு பயனற்ற செயலை செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவோம், உட்காந்து போய் பக்கத்தில் இருக்கிற பாய் அப்படியே நோண்டிகிட்டே இருப்பா. கரெக்டாக எழுந்து போனால் அங்கே பாய் எதுவுமே இருக்காது, குச்சி குச்சியாக எல்லாத்தையும் பிச்சு போட்டிருப்பா. அது மாதிரிலாம் எதுவுமே செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் தேவையற்ற பயம் கூடாது, பதற்றம் கூடாது. மௌன விரதம் இருக்கணும். எப்போவுமே மௌனத்தை கடைபிடிக்கணும். எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டேயோ ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. மௌனம் ரொம்ப சிறந்த விரதம். ஆத்ம விமர்சனம், தன் முதுகில் இருக்க அழுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். அடுத்தவன் மழுக்கையே பார்க்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுக்கணும். அந்த நம்ம குறைகளை முதல்ல தீர்த்துக்கணும். அடுத்தவன் குறையே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் அன்னத்தை மற்றவருக்கும் கொடுத்து விட்டு உண்ண வேண்டும். நம்ம மட்டுமே சாப்பிடக்கூடாது. இனியது தண்ணீர் தேல் அப்படிம்பார். அதான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா கூட பகிர்ந்து உண்ணணும். நல்ல குருக்களை தெய்வமாக நினைத்து மனிதர்களையும் தெய்வமாக நினைக்க வேண்டும். நல்ல குருக்களையும் ஆசிரியக்கணும், மனிதர்களையும் தெய்வமாக நினைக்கணும். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிருக்கு இல்லையா, அதான் எல்லாரையும் நம்ம தெய்வமாக பார்க்கணும். சிரவணம், பாகவதர்கள் பகவானை பற்றி நிறைய கேட்கணும். கீர்த்தனம், பகவான் நாமாவை எப்போவுமே வாயார பாடணும். ஸ்மரணம், பகவானை பற்றி விடாமல் சிந்திக்கணும். அதுதான் தியானம். சேவாகா, ஸ்மரணம் பார்த்துட்டோம். அடுத்து சேவா, வேதத்தில் சொல்லப்பட்ட தர்ம காரியங்களில் ஈடுபடணும். இஜ்யா, யாக யஜ்யம் செய்யணும். ஒன்று யாக யஜ்யம்னா பயப்பட வேண்டாம். பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறது, பூஜை பண்ணுறது, அதெல்லாம் தான் யாக யஜ்யம். அப்புறம் தாசியம், பகவானுக்கு நான் அடிமை அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கணும். சக்கியம், அனைவரிடத்திலும் நட்போடு பழக வேண்டும். ஆத்மன் சமர்ப்பணம், எப்பனும் பகவானிடத்தில் நம்ம ஆத்மாவை அப்படியே சமர்ப்பிக்கணும். ஜீவாத்மா பகவானுக்கே அடிமை, தொண்டன்கிற எண்ணத்தோடு இப்படி 30 குணங்களும் அனைவரும் கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறார். இல்லற தர்மமும் சொல்கிறார். என்னன்னாக்க, உணவு சமைத்த பின் பகவானுக்கு நைவேத்தியம் செய்து விட்டு தான் உண்ண வேண்டும். தானே சமைத்து தானே உண்பது பாவத்தை உண்கிறதுக்கு சமம். அதனால் பகவானுக்கு காமிக்காமல் நைவேத்தியம் பண்ணாமல் சாப்பிடவே கூடாது. யார் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல இல்லத்தரசியோட கடமை என்ன, வந்தவாளுக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டு உபச்சாரம் பண்ணணும். ராத்திரி வேளையில் 10 மணிக்கு வந்தால் கூட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு உப்புமாவானு பண்ணித்தரேன் சாப்பிடுங்க சொல்லணும். ஒரு பாலை கொடுக்கணும், எதையாவது ஒன்று உபசரிக்கணும். அது இப்படி மோட்ச தர்மத்தையும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி 7ஆம் ஸ்கந்தத்தை பூர்த்தி செய்கிறார் சுகர்.